இப்போ நீங்கள் வந்து 10th படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பாஸ் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் 10th பாஸ்ன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். 4 சப்ஜெக்டில் வந்து 100க்கு 100 எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக போனாலும் நீங்கள் ஃபெயில் தான். அது மாதிரி தான் வந்து அரசாங்கம் அரசியலும். நாட்டில் வந்து ஏதோ ஒரு சில விஷயத்தை மட்டும் நல்லா பண்ணிவிட்டு மற்றதை நல்லா பண்ணலனாலும் அது வந்து ஒரு தகுதியற்ற ஒரு அரசாங்கமாக தான் போகும், ஒரு அரசியலாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க மேம்படுத்தணும், எல்லா துறைகளையும் மேம்படுத்தணும், எல்லா வளங்களையும் பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து வெற்றி அடைஞ்சதாக சொல்ல முடியும். ஏதோ ஒன்றை பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை வெற்றி அடைஞ்சதாக சொல்ல முடியாது. எப்படி வந்து நீங்கள் 4 சப்ஜெக்டில் 100 மார்க் எடுத்துகிட்டு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக போனாங்க 10th ஃபெயிலோ, அது மாதிரி ஏதோ 1 2 விஷயத்தை மட்டும் நல்லா பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தை ஒழுங்காக பண்ணலனாலும் அது இந்த ஒரு சிறந்த அரசியலாக அமைய வாய்ப்பு இல்லை.